கிருவாம்பாக்கம் அருகே போட்டோ ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமராக்களை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் சுப்பையா நகரை சார்ந்தவர் அன்பரசன், வயது 38. காட்டுக்குப்பம் மெயின் ரோட்டில் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார். இவர் கடந்த 14ஆம் தேதி இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். காலை வழக்கம் போல கடையை திறக்க சென்றார். அப்போது கடையின் ஷட்டரில் உள்ள 2 பூட்டுகளும் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவும் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கேமராக்கள், 5000 ரொக்கப்பணம் திருடு போய் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து அன்பரசன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் கத்தியை காட்டி பொதுமக்களுக்கு மிரட்டல் கொடுத்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தன்வந்திரி போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். சாரம் தென்றல் நகரில் 3 வாலிபர்கள் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு கத்தியுடன் நின்ற 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். சாரம் வேலன் நகரை சார்ந்த சக்தி என்கின்ற சத்தியமூர்த்தி, வயது 21, நயினர் மண்டபம் சுதானா நகரை சார்ந்த மாதேஷ், வயது 21, உரையன்பேட்டையை சார்ந்த குட்டி ராகுல் என்கின்ற வேல்முருகன், வயது 22 என்பதும் தெரிய வந்தது. மூவரையும் போலீசார் கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை என்று கூறி சமூக வலைதளத்தில் வரும் விளம்பரத்தை நம்பி 300க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 20 கோடியை சைபர் கும்பலிடம் இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் மூலமாக அடையாளம் தெரியாத எண்களில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சீனா, கம்போடியா, நைஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து பிரபல MNC நிறுவனங்களின் பெயர்களில் வீட்டிலிருந்து பகுதி நேர வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று குறும் செய்தி அனுப்புகின்றனர். பின் அவர்களுடைய வீடியோக்களுக்கு லைக் கொடுப்பது, மதிப்புரை செய்வது, ஆன்லைனில் பகிர்வது போன்றவற்றை செய்து வைத்து ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை வருமானத்தை வங்கிக் கணக்கில் அனுப்புகின்றனர். இதுபோன்று 300க்கும் மேற்பட்டோர் 20 கோடி ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் வந்துள்ளது. எனவே பொதுமக்கள் சமூக வலைதளம் மற்றும் ஆன்லைன் மூலமாக வரும் பகுதி நேர வேலைவாய்ப்பு, வீட்டில் இருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று வரும் போலியான விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.41 லட்சம் இழந்துள்ளனர். சேலைமேடு பகுதியை சார்ந்தவர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,11,888 முதலீடு செய்துள்ளார். பின் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல பாகூரை சார்ந்தவர் 11,836, உப்பளத்தை சார்ந்தவர் 10,350, கரையம்புத்தூரை சார்ந்தவர் 7,400 என்று 4 பேர் மோசடி கும்பலிடம் 1,41,474 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 354 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் 10,000 அரசு பணியிடங்கள் காலியிடம் ஏற்பட்டது. இந்த பணியிடங்களை நிரப்ப NR காங்கிரஸ் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான ஒவ்வொரு பதவிகளின் நியமன விதிமுறைகளை காலத்துக்கேற்ப திருத்தி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2,800க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் ஆட்சிக்கு குறுகிய காலமே உள்ளது. இதற்குள் மேலும் 1000 அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 354 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசு பணியிடங்களுக்கு நாளை 18ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும்
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வழக்கமாக ஒவ்வொரு அரசு பணியிடத்திற்கும் தனித்தனியே போட்டித் தேர்வு நடத்தப்படும். புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த அரசு பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்விற்கு நடத்தப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரி பணியாளர் தேர்வு முகமையும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் புதுக்குப்பம், பனித்திட்டு, நரம்பை உள்ளிட்ட கிராம பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளதால் நேற்று முதல் மழை பெய்து வருகிறது. மேலும் இன்று 17ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகூர் பகுதிகள், புதுக்குப்பம், பனித்திட்டு, நரம்பை உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை கரையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரி அரியங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் அறிவியல் கண்காட்சியின் ஸ்டால்களை திறந்து வைத்தார்கள். மேலும் விழா பள்ளியின் தாளர் பரமானந்தம் அவர்களின் முன்னிலையில் பள்ளியின் முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் தங்களின் தனி திறமைகளை பாடலாகவும் நடனமாகவும் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று பண்டைய காலம் முதல் தற்போது AI முதற்கொண்டு பல்வேறு வகையான அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து மாணவர்களும் கண்காட்சியில் பங்கு பெற்று சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ செல்வங்களுக்கு அனைத்து ஆசிரிய பெருமக்களும் வழிகாட்டுதல் செய்து அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக பள்ளியின் ஆசிரியை மாலா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் மாணவ செல்வங்களின் அறிவியல் திறமைகளை, அவர்களின் எதிர்காலத்தில் செயல்பாடுகளையும் மாணவர்களை மிக சிறப்பாக பாராட்டினார்கள். மேலும் பள்ளியின் ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியை மலர்கொடி, வனிதா, லீமா, பரமேஸ்வரி, ஸ்ரீ கங்கா, தனம் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக அறிவியல் கண்காட்சி செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட மாபெரும் கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4ஆம் வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட மாபெரும் கேரம் விளையாட்டுப் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பசுலுதீன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். போட்டியின் விளையாட்டுக் குழு தலைவர் அன்சாரி துரைசாமி, மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் செல்வகுமார் செய்திருந்தார். போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி உரையாற்றினார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் நடுவர்களாக வட்டம் 4 பணிபுரியும் உடற்கல்வி விரிவுரையாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள நிதி உதவித்தொகை ரூ.3,14,70,000 முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலமாக புதுச்சேரியில் மருத்துவம், செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2021-2022 கல்வியாண்டில் மருத்துவ மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு 134 மருத்துவ மாணவர்களும் ரூ.3,01,50,000 165 செவிலிய மாணவர்களுக்கும் 13,20,000
மொத்தமாக ரூபாய் 3,14,70,000 மதிப்பிலான கல்வி நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் கிருஷ்ணமோகன், உபு அரசு செயலர் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி முகமது ஹசன் அபித், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர மற்றும் மண்டல பூஜைக்காக ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் வரை நடை திறக்கப்படும். இந்த மாதங்களில் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வது வழக்கம். அதன்படி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில், முதிரரைப்பாளையத்தில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சரணம் முழங்க குருசுவாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் குறித்த அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களுக்கும் 17 நாட்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்ட பரிமாற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. மேலும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் 18 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரையறுக்கப்பட்ட விடுமுறை என்ற அடிப்படையில் 39 விடுமுறை நாட்களும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை பட்டியலில் 2 விடுமுறை நாட்களை அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.